அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஜெபமே ஜெயம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். சங்கீதம் 37:28 சொல்கிறது, அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. இயேசு கைவிடார். யாரை கைவிடார்? பரிசுத்தவான்களை அவர் கைவிடுவதில்லை. அப்போ என்ன கைவிட்டுட்டாரா? என்னால் பரிசுத்தமாக வாழ முடியலையே, பாவத்தில் விழுந்து விடுறேனே, பாவ எண்ணங்கள் தோன்றுகிறதே, நான் என்ன செய்ய? யார் எனக்கு விடுதலை தருவா? நான் எப்படி பரிசுத்தமாக ஜீவிக்க முடியும் என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்க்கிறீர்களா? என் அன்பு வாலிப சகோதரனே, சகோதரியே, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி சகரியார் 4:6 கர்த்தர் சொல்கிறார். ஆமாங்க, நம்மால் பரிசுத்தமாக ஜீவிக்க முடியாது. காரணம், நாம் பாவ உலகத்திலே வாழுகிறோம். நம்ம சுற்றிலும் பாவங்கள் தான் இருக்கின்றன. நமக்குள்ளே கூட பாவங்கள் சில சமயங்கள் ஆட்சி செய்கிறது. எப்படி பரிசுத்தமாய் ஜீவிப்பது? பரிசுத்த ஆவியானவர் நோக்கி கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரே என்னை பரிசுத்தப்படுத்தும். நம்முடைய தேவன் பரிசுத்தருங்க. அவர் காட் இஸ் ஹோலி. பரிசுத்தமான தெய்வம் தான் உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்க முடியுங்க. ஆகவே ஏசப்பாட்ட, பரிசுத்த ஆவியானவரே என்னை பரிசுத்தமாக்குங்க, நான் பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யுங்க, இந்த பாவத்திலிருந்து என்னை தூக்கி விடுங்க, இனி பாவத்தில் விடாதபடி என்னை பாதுகாத்தல் என்று சொல்லி நீங்கள் பரிசுத்த ஆவியானவற்றை நோக்கி பிரார்த்தனை செய்யும்போது அவர் உங்களுக்கு பலனை தருவார், பரிசுத்தமாய் வாழ உதவி செய்வார், பரிசுத்த ஜீவியம் செய்ய கர்த்தர் கிருபை தருவாருங்க. ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, நல்ல விலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நாங்கள் சில சமயங்களிலே தடுமாறுகிறதை தேவன் அறிந்திருக்கிறேன். விழுந்து விடுவோமோ என்று தடுமாற்றம், ஐயோ நான் விழுந்து விட்டேனே, எப்படி எழுவது என்கிறதான ஒரு பின்மாற்ற நிலைமைகள் காணப்படுகிறது. பின்மாற்றத்தையும் தடுமாற்றத்தையும் நீக்கி உங்கள் பிள்ளைகளும் நாங்களும் பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே எங்கள் பாவங்களை கழுவி நீங்கள் சுத்திகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை கைவிடாது கர்த்தர் நடத்துங்க. பரிசுத்தத்தை நோக்கி நாங்கள் முன்னேறி செல்ல கிருபை தாங்க. எங்களை பரிசுத்தவான்களாய் மாற்றுங்க. ஆசீர்வதியும், கைவிடாது நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பரிசுத்தவான்களாகிய உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். தொடர்ந்து பரிசுத்தமாக வாழுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து சதா காலம் உங்களை நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Thank you.